மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், துலக்குநர்கள், மலேரியா கொசு ஒழிப்பு பணியாளர்கள், குடிநீர் வழங்கல் பணியாளர்கள், பள்ளி மற்றும் பூங்காவில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிவித்த அரசாணை 62 படி சம்பளம் வழங்கப்படுவதில்லை. இதுகுறித்து பல்வேறு போராட்டங்கள் செய்தும் மனுக்கள் அளித்தும் கோவை மாநகராட்சி எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்றும், கோவை மாவட்ட நடுவரான மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த 5/5/2025 அன்று அளித்த மனுவின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் மாநகராட்சி அதிகாரிகள் தொழிலாளர்களையும் தொழிற்சங்க நிர்வாகிகளையும் அலைக்கழித்து வருவதாகவும், எனவே இப்பிரச்சனையை பேசி தீர்க்க மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களுக்கு நீதி வழங்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டனர். கடந்த மே 5ஆம் தேதி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குலுங்கும் அளவிற்கு தொழிலாளர்களுடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய தொழிற்சங்க தலைவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரின் பேச்சை கேட்டு மாநகராட்சி ஆணையாளரை சந்திக்க சென்றனர். அங்கு அனைத்து சங்க நிர்வாகிகளையும் அழைத்து பேசிய கோவை மாநகராட்சி ஆணையாளர், மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல் அனைத்தும் செய்து தருகிறேன் என நம்ப வைத்து தொழிலாளர்களையும் தொழிற்சங்க தலைவரையும் நம்ப வைத்து கழுத்தை அறுத்து நடு தெருவில் தொங்கவிட்டது போல் போலி நாடகமாடிய கோவை மாநகராட்சி ஆணையாளரை கண்டித்தும், தங்களுக்கு சேர வேண்டிய உண்மையான சம்பள தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மீண்டும் 9/6/2025 அன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்த தொழிற்சங்க தலைவர்கள், ஆண், பெண் தொழிலாளர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது உரிமைகளை கேட்டு போராடினர். ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உரிமைகளை கேட்டு முறையிட்டனர். அதற்கு மாவட்ட ஆட்சியரோ மீண்டும் மாநகராட்சி ஆணையாளரையே சந்தித்து பேசுங்கள் என்று அனுப்பி வைத்தார். 9/5/2025 மாலை சுமார் 6 மணி அளவில் தொழிற்சங்க நிர்வாகிகள் மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து பேசிய போது எந்த முடிவும் எட்டப்படாததால் கோவை மாநகராட்சிக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் தோல்வி என்னும் மிகப்பெரிய துண்டை தோளில் சுமந்து வந்துள்ளனர் என்பது நிதர்சனமான உண்மையாகும். மலமும் ஜலமும் மல்லும் தூய்மை பணியாளர்களுக்கு பட்டமும் பதவியுமா கேட்கிறார்கள். பாழாய் போன பசித்த வயிறுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் இருந்தாலே போதும் என்றுதானே இவ்வளவு பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தை செய்து வரும் தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கும் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும், குறிப்பாக தமிழக அரசு தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் வரும் 2026 தேர்தலில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். என் உயிரின் மேலான தூய்மை பணியாளர்களே, இந்த நாட்டை ஆளுகின்ற தாய் குளமே, அனைவருக்கும் என் அருந்தி தாய் பொற்பாதத்தை வணங்கி என் உரையை நான் தொடங்குகின்றேன். கோவை மாநகராட்சியிலே போன மாதம் 5ஆம் தேதி இதே இடத்துல இதே நாளில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கோவை மாநகராட்சி கமிஷனுக்கு லெட்டர் அனுப்புறேன், நீங்கள் போய் வாங்கிட்டு சம்பளம் பேச்சுவார்த்தை முடியுங்க சொல்லி மாவட்ட ஆட்சியாளர் சொன்னார். அந்த அடிப்படையில் நம்ம தொழிலாளிகள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போனோம். மாநகராட்சி ஆணையாளர் அன்னைக்கு 7 மணிக்கு வந்தார். போலீஸ் துணை கமிஷனர் இருந்தார். சம்பளம் 687 ரூபா அப்படின்னு நிறைய சொன்னார் மாநகராட்சி. அப்ப நாங்க தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் என்ன கேட்கறோம் தெரியுமா? சம்பளத்தை சொல்றீங்க, எங்களுக்கு உத்தரவா கடிதம் கொடுத்துருங்க, நாளைக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். யாருங்க? நம்ம மாநகராட்சி கமிஷனர் ஐயா. தொழிற்சங்கங்களா தொழிலாளர்கிட்ட இதே மாதிரி சம்பளம் இந்த 668 ரூபான்னு சொல்றாரு, 688 ரூபான்னு சொல்றோம், 77 ரூபான்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா 30 நாள் ஆச்சு. சனிக்கிழமை வரைக்கும் மாநகராட்சி கமிஷனர் ரூம்ல போன் அடிச்சா கமிஷனர் எடுக்கிறார். நான் போன் பண்ண கமிஷனர் எடுத்து, சொல்லுங்க ஆறுமுகம், என்னங்க சம்பளம் தரேன்னு என்ன காய்ச்சல்? டிசி கிட்ட சொல்லிக்கிறேங்க ஐயா, டிசி கிட்ட சொல்லிக்கிறேங்கிறார். டிசி போய் கேட்டா 70,000 ரூபாய் கேளுங்கிறாரு. 70,000 கேட்டா டிசி கேளுங்கிற, டிசி கேட்டா 70,000 கேட்டா டிசி. யாருக்கிட்ட தான் கேட்கறது? மாநகராட்சி கமிஷனரு, நீங்க உத்தரவு, நீங்க தான் கொஞ்சம் வேலையை அனுப்புவாரு, நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும். அரசாங்கம் தீவான 62
சம்பளம் வந்து போன ஆட்சியில 730 ரூபா, இப்ப சம்பளம் வந்து 755 ரூபா கொடுக்கணும். ஏன் கொடுக்க மறுக்கப்படுதுன்னு கேட்டா அங்க ஒரு ஸ்டாக் இருக்கு, ஃபுல் ஸ்டாக். 755 ரூபா நீங்க சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா கால ஊழி எஸ்ஆர் ஓபன் பண்ணிடுவாங்க. அதுக்காக மூடி வச்சிருக்கிறாங்க. என்ற வந்து 16 ஜீவோல சொல்லிட்டாங்க. 152 ஒரு தொழிலாளி குடும்பம் இறந்த போனா அவன் குடும்பத்துக்கு வாரிசுகள் இல்ல. திமுக போட்ட ஓட்டுக்கு உங்க திமுக அடிச்சிருக்கு சாவு மணி. எங்க அடிச்சிருக்கு? சாவு மணி. இறந்த போனதான் ஒரு மன்னனுக்கு கல்லறி கட்டுவாங்க. இந்த ஆட்சியில தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்? முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஐயா மதிப்பூரி ஐயா என்ன சொன்னார்? அழகான புத்தகத்துல டைப் படிச்சு ரோடா தெருவா வீதியா கிராம போய் உங்களை நேர்ந்தர பண்றேன். எங்க பண்ணுனீங்க? எங்க ஐயா பண்ணுனீங்க? எங்க முதலமைச்சர் ஐயா ஒரு ஆர்டர் என்ன எங்க சொல்லுங்க. ஏன் செய்யறீங்க? வருஷ நாளாச்சு தேர்தல் வாக்குறுதி, வருஷ நாளாச்சு தொழிலாளர் காட்சி மட்டும் மாறவில்லை, ஆட்சி மட்டும் மாறி இருக்குது. நம்ம தொழிலோட வாழ்க்கையில காட்சி இன்னும் மாறல. நாடகத்துல ஒரு நாடகம் வந்தா அழுகிறோம். நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு நாடகம். தூய்மை பணியாளர் குப்பை அடைக்கிறோம், தீ அடைக்கிறோம். என் சம்பளத்தை கொடுக்க நீ மறுக்கப்படுறிய, இது நீயா? என் பெண் குழந்தைக்கு நடவான 75,000, 75,000. நான் எங்க போவேன்? எங்க போய் திருடுவேன்? யாருக்கு துணி அளிப்பேன்? அப்பா என்னோட உழைப்பு, என்னோட ஊதியத்தை கொடுத்தாதானே குழந்தைப்பாங்க முடியும். நிரந்தர பணியாளருக்கு இறந்த பணம் 1.25 கோடி ரூபாய் தமிழக அரசு திட்டம் போட்டு. தூய்மை பணியாளருக்கு குடியா? ஒப்பந்த பணியாளர் இறந்த பணம் ஒண்ணுமே இல்லை. ஒரு அம்மா வண்டி தள்ள ஆட்டோக்களை இறந்து விட்டது. நம்ம குடும்பம் ரோட்டில் நிக்குது. 15 வருஷம் வேலை செஞ்ச தொழிலாளி இன்னைக்கு ரோட்டில் இருக்க. செம்மணி மாநாட்டில் தான் இந்த பூங்காவனத்தில் தான் மாநகராட்சி ஆணையாளரும் முன்னாள் அந்த கலைஞர் ஐயா அவர்கள் செம்மணி மாநாட்டில் தான் இந்த தொழிலாளிகளை எடுத்தாங்க. 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா சம்பளத்துக்கு எடுத்து இன்னைக்கு சங்கங்களும் உங்களுக்கு வலிமையா இருந்தனாலதான் இந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடிஞ்சது. 3000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிடுறீங்க, இன்னைக்கு 15,000 இருக்குது. தொழிற்சங்கம் சொல்றதை கேளுங்க. தொழிற்சங்கம் கொட்டுக்காப்பில் இருங்க. தொழிற்சங்கம் உங்க உரிமையை பேசும். தொழிற்சங்கம் தான் உங்களை காப்பாற்றும். இப்படி நீங்க கேட்கலாம். நாங்க தான் வந்திருக்கிறோம், மற்ற தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்க. அவன் அப்பா இல்லைங்க, அவனுக்கு என்ன தெரியுது? அரிசி என்ன கல் இருக்கு, மீன் என்ன முள்ளு இருக்கு, கத்திரிக்காய் என்ன சொத்து இருக்கு, வாழ்க்கை என்ன பள்ளமேடு இருக்கு. தொழிலாளி அப்படிதான் இருப்பான். அப்படி இருந்ததுலவா இன்னைக்கு வந்து போராட்ட காலத்துல கம்மியா இருக்கிறோம். நாளைக்கு இந்த போராட்டம் சொல்லுங்க, நீங்க எப்ப சொல்லுங்க. நாளையும் போராட்டம் இருக்கு. இந்த 755 ரூபா சம்பளம் கிடைச்சிட்டா நமக்கு சந்தோஷம் தான். மகளிர் கமிஷனரும் முதலமைச்சரையும் கேள்விக்காங்க. எங்களோட வேதனை, எங்க சம்பளத்தை தொழிலாளி வாங்கினா ஒரு கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அவருக்கு மட்டும் துணை முதலமைச்சர் பதவி வாரிசு அடிப்படையில் பதவி வாங்கியிருக்கிறீங்க. என் தொழிலாளி குழந்தைங்களுக்கு பழக்கம் முடிஞ்சுதா? இந்த நிர்வாகம் பழக்கம் முடிஞ்சுதா? சட்டம் என் தொழிலாளி கோர்ட்ல நிலவ காத்தால வந்திருப்பீங்க. எத்தனை வேதனை இருக்குது. பாத்ரூம் போக முடியுமாட்டீங்க. ஒரு அம்மா கிட்ட தாய் பாத்ரூம் போகணும்னா உள்ள போலீஸ்காரன் கேட்டா விட முடியாது. மக்களோட நாங்க இந்த தேசத்துல, இந்த நாட்டில இந்த கொரோனா கொடி நோய் வரும்போது நாங்க குப்பை அடிக்கலைன்னா மாவட்ட ஆட்சியாளருக்கு வர முடியாது, மாநகராட்சி கமிஷனருக்கு வர முடியாது, மாவட்ட மாநகராட்சி கொரோனா வரும்போது நாங்கள் தேவைப்பட்டோம். ஒரு பாத்ரூம் போறது இதெல்லாம் வருகின்ற எலெக்ஷனுக்கு தேர்தல் வாக்குறுதி வருவாங்க. கேள்வி கேளுங்க. நான் வந்தாலும் கேளுங்க, எந்த கட்சி வந்தாலும் கேள்வி கேளுங்க. ஏன்னா கேள்வி கேட்டாதான் தர்மம் நியாயம் பொருட்கள். ஏன்னா
இன்னைக்கு ஒரு கோட்டரும் ஒரு பிரியாணியும் 500 ரூபா பணம் கொடுத்தா நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ரோட்டில் நம்ம அம்மா இருப்போம். இந்த மாதிரி பண்ணுவோம். வருகின்ற எலெக்ஷன்ல உங்க ஓட்டை நீங்க மாத்தி போடணும். தூய்மை பணியாளர் தமிழ்நாட்டுக்கு அனைத்து தூய்மை பணியாளர்கள் உங்க ஓட்டு தான் உங்களை நிரந்தரம் பண்ணும். உங்க ஓட்டு தான் உங்களை நாட்காலே அசைத்து பார்க்க முடியும். உங்ககிட்ட ஓட்டு இருக்குது. MP எலெக்ஷன் வந்தாரு 40 வாங்கி கொடுத்தீங்க. தூய்மை பணியாளர் ஓட்டு போட்டீங்க. என்ன ஓட்டு போட்டீங்க? சரி MP எலெக்ஷன் ஜெயிச்சா பரமட் பண்ணிடுறோம். இன்னைக்கு என்னாச்சு? MP நமக்கு என்ன கிடைக்குது? இந்த மாநகராட்சி 30 குப்பை கொட்டினீங்கன்னா தெரியும். கேட்டா டிரைவர்களுக்கு வந்து சம்பளம் ஜாஸ்தியானு. டிரைவர்களுக்கு வந்து உனக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளம், என் டிரைவருக்கு 25,000 சம்பளம். என்னையா நாயம்? என்ன நாயம்? என்ன நாடகத்தை நடிக்கிறீங்க? நாட்டிக்காரன் கட்டிக்காரன் அட தண்ணி அடிக்கிறது இறந்த போட அவனுக்கு வந்து நிதி பூமி பணியாளர் ஒருத்தர் ஆட்டோடங்களே விபத்துல இறந்து போட்டா அந்த கான்ட்ராக்டுக்காரன் 10 லட்சம் ரூபா கொடுங்க சொல்றோம். இதெல்லாம் நடைமுறை எப்படி வரும்? நீங்க வலிமையா இருந்தாதான் ஜெயிக்க முடியும். நீங்க போய் சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும். சங்கம் என்ன சொல்லுது? ஓட்டுநர் என்ன சொல்றாங்க? ஓட்டுநர் வண்டியில் இருப்பாரு. அந்த அவர் என்ன சொல்லுவாங்க? நீங்க முப்பையாருக்கு கூட்டாத அவங்க வருவாங்க. அவங்களாம் வண்டி இழுத்து உங்களுக்காக நின்றுருக்காங்க. நீங்க அப்ப ஐயா போடுறது வண்டி தடுறது எதுக்கு பயப்படுற? உங்களையா ஒரு தொழிலாளி கூட சட்டப்பூர்வமா நிறுத்த முடியாது. ஏன்னா தொழிலாளி ஆணையத்தில் ஆர்டர் வாங்கி வச்சுக்கிறோம். நாங்க என்ன இங்க ஆர்டர் 3000 தொழிலாளி ஒரு தொழிலாளி நிறுத்தினா 3000 தொழிலாளி என்னாக திருப்பி போடணும். உங்க சக்தி உங்கள் பவர் உங்களுக்கு இருக்கு. நீங்க தான் அந்த ஆட்சி நினைக்கணும். நீங்க தான் தொழிலாளி குடும்பத்தை வாழ வைக்கணும். நீங்க தொழிலாளர் சொல்ற கேளுங்க. தொழிற்சங்கம் உங்களுக்காக போராடு பாருங்க. அந்த ஆர்டர் கொடுக்கும்போது என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. 2 மூக்கு அடைஞ்சு ஊற்றி விட முடியல. கமிஷனர் போன் பண்ணி கேட்கிறேன். ஐயா என்ன ஆர்டர் கிடைக்கும் வந்து வாங்கிக்காங்க. என் பொண்டாட்டியை மருத்துவமனையில ஆபரேஷன் பார்க்க முடியாம இந்த தொழிலாளிக்காக நான் வந்து போய் நின்று 25 நாள் நான் தடையா ஆபீஸுக்கு நடையா நடந்து தியாகி போச்சு. எதுக்காக போனேன்? என் குழந்தைங்களுக்கு ஏதோ கூட உங்களுக்காக பிறந்திருக்கேன். உங்களுக்காக இருப்பேன். உங்களுக்காக உயிரை கூட விடுவேன். ஏன்னா உலகத்தில் நான் பிறக்க போறேன். உலகத்தில் பெரிய யாருக்காக சாதனை ஒன்று வேணும். டாக்டர் அம்பேத்கர் நம்ம தந்தை இந்திய அரசியல் சட்டத்தை எழுதினார். 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது கேட்டார். எல்லா தலைவர் தூங்கி விட்டார்கள். நீங்க விட்டு என் சமுதாயம் தூங்கி கொண்டிருக்கிறது. என் சமுதாயம் எனக்கு முடித்துக் கொண்டு போராடி அன்னைக்கு தூங்குது. இன்னைக்கு அம்பேத்கர் ஒவ்வொரு தலைவர் தூங்கி விடுக்க நம்ம போராடி கொண்டிருக்கோம். யாராட்டும் எதுவும் நடக்கும். டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் உங்களுக்காக 20 மணி நேரம் பணியாற்றுவது அனைத்து தாய்மார்களுக்கு பாராட்டிய வணங்கி நன்றி. நியாயமான சம்பளம் வழங்கு. நீதியான சம்பளம் வழங்கு. என்னாச்சு தமிழரசே மாவட்ட ஆட்சியாளரே மாநகராட்சி கமிஷனரே சொன்னது என்னாச்சு? சம்பளம் வழங்கு. 725 ரூபாய் சம்பளம் வழங்கு. அரசாணை 62 வழங்கு. தேர்தல் வாக்குறுதிய நிரந்தரம் சொன்னீங்களே, சொன்னது என்னாச்சு? அழகான புஸ்தகத்துல கை படிச்சீங்களே சொன்னீங்க. ஓட்டில உட்கார வச்சு
வச்சுட்டீங்க. நியாயமா நியாயமா தமிழக அரசு நியாயமா? மாவட்ட ஆட்சியாளரே சொன்னது சம்பளத்தை வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. ஐயோ ஆபத்து, அக்கா ஆபத்து. படிக்க போவாது போனா உங்களுக்கு இதே நிலைமைதான். நம்ம தொழிலாளி வேலை செய்யறான், தெரியாம வேலை செய்யறான், தெரிஞ்சும் கூட வருவாங்க. அண்ணன் டிரைவர்கள்லாம் உங்களுக்காக நீங்க ஏன் குப்பை எடுக்க போறீங்க? கூட்டி வச்ச குப்பைய எங்க டிரைவர் குப்பை வண்டி வரும். கேட்கலையா கேட்கலையா? தொழிலாளி காது கேட்கலையா? தொழிற்சங்க தலைவர்களே சொல்ற விஷயத்தை கேளுங்க. 3000 ரூபாய் சம்பளம் இருந்தீங்க, இப்ப 15,000 ரூபாய் சம்பளமா இருக்குதுங்க. தொழிற்சங்கம் போராட்டம், அண்ணன் தெய்வங்களோட போராட்டம், தொழிலாளி தூய்மை பண போராட்டம். சம்பளத்தை வாங்கிடலாம். வேலைக்கு பாடுவாட போறீங்க, வேலைக்கு போகாது சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு வேலை இல்லைங்க, 152 ஜீவன் சொல்லுதுங்க. தமிழக அரசு எப்படிதான் குழந்தைக்கு வேலை? நியாயமா நியாயமா? தமிழகம் செய்ய நியாயமா? எங்களுக்காக உட்கார்ந்திருக்கிறீங்க. யாருங்க சொல்றாங்க, மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக கான்ட்ராக்ட்? தொழிலாளிக்காக போராட்டம். என்றும் தாசப்பன் ஜெயகன். போய் பேசுங்களா, அள்ளி போய் பேசுங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. வாய்க்காவிடலாம் விடக்கூடாது. தொழிலாளிகளின் நியாயமான கோரிக்கைகளை பற்றி தெரியாம விளம்பர போராட்டங்கள் செய்கிறது நமக்கு வேலை இல்லை. எங்களுக்கு என்ன வேலையா? பத்திரிகையில் 4 நாள் வரணும், 10 பேர் பேசணும், 10 வாய்ஸ் பேர் போடணும், தொழிலாளிகிட்ட சந்தா வாங்கி சாப்பிடணும், தொழிலாளிகிட்ட போய் பேசணும், அடகு வச்சு பேசணும். எவனா போடுறேன் சொல்லுங்க. சங்கம் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஒரு டீ கூட யாருக்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க. நேர்மையாக சங்கம் அறிவிக்கப்பட்டு நேர்மையாக தொழிலாளிகளுக்கு வேலை செய்யக்கூடிய சங்கங்களை பார்த்து அவர்களின் உழைப்பை கொச்சைப்படுத்துவதற்கு வாய்ப்பு செய்து போடுறோம். இதனால் வரைக்கும் பரமண்ட தொழிலாளிகளுக்கு நியாயமான கோரிக்கைகளை அவன் பெரிய இவன் பெரியங்கிற நிலைப்பாட்டை தவிர்த்து தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக எந்த சீனாவில் அந்நியை கொண்டு போவான். இதுதான் வரலாறு. ஆகவே தோழர்களே, இன்றைக்கு நம்முடைய போராட்டம் என்பது ஒரு நாள் போராட்டமாக இருக்காது. ஒரு நாள் போராட்டமாக இருக்காது. இந்த போராட்டம் என்பது தொடர் போராட்டமாக இருக்கும். ஏன்னா 8,000 ரூபாய் சம்பளம் என்பது பேக்கரியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி கூட 10,000 ரூபாய் தான் பேசிட்டு 10,000 இந்திய அலவன்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா 15,000 20,000 சம்பளம் வரும். ஆனால் நாம வேலை செய்யக்கூடிய இந்த தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம எப்படிப்பட்ட தொழிலாளிகள் என்று சொன்னால், இந்திய ராணுவ தளபதிகளாக இருக்கிற ராணுவ வீரர்களாக இருக்கிற ஒரு நைட்டு தூங்கினா போதும் இந்தியா காணாம ராணுவ வீரர்கள். அதே மாதிரி காவல்துறை செயல்படாமல் ஒரு நாள் இருந்தால் போதும் சட்ட ஒழுங்கு சந்தை. அதே மாதிரி குடிநீர் விநியோகத்தாளர், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, அதே மாதிரி டாக்டர்கள், ஆஸ்பத்திரி வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள். துப்புரவு தொழிலாளி ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டா போதும், இந்த நாடே நரகமாகி போகும். ஆனால் அவருடைய விஷயம் தெரிய மாட்டாங்க. இந்த நாட்டுடைய நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து 24 மணி நேரம் சேவை செய்கிற தொழிலாளிக்கு திராவிட மாடல் திமுக அரசு துரோகம் செய்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும்.
இன்றைய முதலமைச்சர் சென்னை சிங்கத்துடைய மேயராக இருக்கிற போது சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நிறுவனத்திற்கு காரை வார்த்தார்கள் முதல் அப்போது முதலமைச்சர் அவர்கள் அன்றைய மேயர் அவர்கள் அறிவிக்கிற போது ஒரே ஒரு சொன்னார், சென்னையை சிங்கார சீமையாக்குறேன் என்று சொல்லி தனியார் மையத்தை கொண்டு வந்தாங்க. அவருடைய ஆட்சி முடியறதுக்கு பின்னாடி சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்ததுக்கு பின்னாடி எங்க நிலைமை என்னன்னா போரா போனங்கள் அடிக்கடி கிடக்குது. அந்த சிங்கப்பூர் நிறுவனம் எல்லாம் விட்டு போட்டு ஓடி போச்சு. அப்போது அந்த பிணங்களை அப்புறப்படுத்தியது ரெண்டு பேர் தான். இந்திய ராணுவமும் நம்முடைய துப்புரவு தொழிலாளிகள் தான். நாட்டில் இருக்கிற எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி கடலோர மாவட்டங்கள் எங்கெல்லாம் சுனாமியின் தாக்கம் ஏற்பட்டதோ அத்தனை மக்களையும் சுபட்சமாக வாழ்வதற்கு சேவை செய்த தொழிலாளி இந்த துப்புரவு தொழிலாளி. ஆனால் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா அனைத்து தொழிலாளிகளை பணிநிரந்தரம் செய்வோம், கல்வி அடிப்படையில் இருக்கிற தொழிலாளிக்கு கல்வி தகுதி படிப்பில் வேலை வாங்குவோம், அதே மாதிரி உங்களை எல்லாம் பணிநிரந்தரம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னாங்க. நாங்க அதை நம்பி ஓட்டெல்லாம் கேட்டோம். ஓட்டு கேட்ட பாவத்துக்கு இன்னைக்கு ரோட்ல நின்று கத்திட்டு இருக்க வேண்டிய நிலைமையா. ஏன்னா சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொல்லி டைலாக் பேசுகிற திராவிட மாடல் திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்த தமிழ்நாட்டில் இருக்கிற துப்புரவு பணியாளர்களின் பணியிடங்களை முழுமையாக 100% தனியார் மயம் ஆக்குவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொல்லி இருந்தா உதயசூரியனுக்கு நான் ஓட்டே கேட்டிருக்க மாட்டேன். அவங்க அப்பா ஒரு 1000-2000 பேருக்கு ஓட்டு கொலைக்க வச்சார். அதனுடைய விசுவாசத்துக்காக தான் திமுக உதயசூரியன் சின்னத்துக்கு நாங்கள் ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்ட பாவத்துக்கு இந்த நடு ரோட்ல பணம் போற ரோட்ல வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற அவளை நிலைக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு நிலைமை கொண்டு வந்திருக்குது. இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல். ஏழை அப்பாவி மக்களுக்கு விழுகிற கண்ணீர், இந்த கண்ணீர் உப்பு கண்ணீர் என்பது சாதாரண நிலை கண்ணீர் அல்ல. இவனை ஏமாத்துகிறாங்க, இவனை வந்து வஞ்சிக்கிறாங்க. ஏமாத்தி ஓட்ட வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் ரோட்ல தனியார் மையத்துல கான்ட்ராக்ட்காரங்க கூப்பிட்டுதான். கான்ட்ராக்ட்காரங்க இப்போ சொல்றான், இந்த கான்ட்ராக்ட்காரங்க கூட இப்ப இருக்கிற கான்ட்ராக்ட்காரன் லைசன்ஸ் ஓடுற கிடையாது, விளம்பரத்துக்கு இருக்கிறான். ரோட்ல நிக்கிற பழைய துணியை துவைச்சு விசிறி போட்டு காய வச்சு எப்படி ரோட்ல போறோம், எதை எடுத்தாலும் 100 ரூபா, அப்படின்னு சொல்லி எப்படி அப்பாவி மக்கள்கிட்ட ஏமாத்தி அந்த துணியை விற்கிறானோ அது போல திராவிட மாடல் திமுக அரசு நம்ம ஏமாத்தி நம்ம எல்லாம் வஞ்சித்து இன்றைக்கு நம்முடைய அதான் சொல்ல கீழே இருக்கிற காசு நாரவா போகுது, குப்பையில் இருக்கிற காசு எடுத்தா தெளிவா போகுது. அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை எல்லாம் வஞ்சி திருடுகின்ற அவல நிலை, கொள்ளையடிக்கின்ற அவல நிலை, தொழிலாளிக்கு சேர வேண்டிய பணம் 24,000 ரூபாய் சம்பளத்தை தரமறுத்து 15,000 ரூபாய் சம்பளம் தருகிற இந்த திராவிட மாடல் திமுக அரசு நாம் வஞ்சிக்கிறது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய போராட்டம் குறைந்தபட்ச சம்பளம் அரசாணை 62 படி அடிப்படை சம்பளம் 13,000 உயர்த்தி தருவதற்கு வரைக்கும் நம்முடைய போராட்டத்தை கைவிடக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்மை பேசி அழைத்து பேசி முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலே நம்முடைய கோரிக்கையை நிவர்த்தி செய்து தர வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திலே உடனே பேசுவதற்கு அழைக்கப்பட வேண்டும். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தொழிலாளிக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பளத்தை உரிய நாட்களில் வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் இந்த பெருந்திரள் கூட்டத்தின் சார்பிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அருள் கூறி இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பி.
கலந்து கொண்ட தோழர்களே, மரியாதைக்குரிய தோழர் தமிழ்நாடு செல்வர்கள் நீண்ட நெடிய கருத்துக்கள் சொன்னார். அவருக்கு நம்ம கூட்டமைப்பின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் புரட்சிகர தொழிற்சங்கம் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நாடு முழுவதும் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் இன்றைக்கு நிரந்தரம் என்பது அளிக்கப்பட்டு விட்டது. தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, காவல்துறையிலும் நிரந்தரம் இல்லை, கான்ட்ராக்ட் துறைதான். மருத்துவத்திலும் கான்ட்ராக்ட் துறைதான், போக்குவரத்திலும் கான்ட்ராக்ட் துறைதான், பிஎஸ்என்எல்லும் கான்ட்ராக்ட் துறைதான். குறிப்பாக மத்திய ப்ராப்பர்ட்டி அனைத்துமே தனியார் துறைதான். ஏனென்று கேட்டால், இந்தியாவில் தொழிலாளர்களுக்காக பாதுகாப்புக்காக இருந்த சட்டங்கள் 144 சட்டங்களை தொழிலாளர்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசாங்கத்தால் நம்மளுக்கு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்புக்காக இருந்த 144 சட்டங்களை 4 சட்டங்களாக சுருக்கப்பட்டது. இது அப்பட்டமான உண்மை. இந்தியா முழுவதும் இதற்கு எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறது. இதை கவனிக்க வேண்டிய விஷயம். 144 சட்டங்களை 4 சட்டங்களாக குறிக்கிவிட்டது. ஏனென்று கேட்டால், அந்த 4 சட்டங்கள் சுருக்கம் என்னன்னு கேட்டா, நீ வேலைக்கு வந்தாவா வராட்டி போ, நீ வேலைக்கு வந்து கையெழுத்து போட்டு வேலை செஞ்சுட்டு நீ வேலை செய்யும்போது செத்தா எனக்கு பொறுப்பு இல்லை, நீ உனக்கு கை கால் போச்சன்னா எனக்கு பொறுப்பு இல்லை, உன் குடும்பத்தில் எவன் செத்தாலும் எனக்கு பொறுப்பு இல்லை. இது எல்லாமே இந்த 4 சட்டத்தில் அடங்குது. புரிஞ்சுங்களா? இந்த 4 சட்டத்திலே அடங்குது. இது எல்லாமே இந்த 4 சட்டத்தில் அடங்குது. இது மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வந்தப்பட்ட சட்டங்கள். இதுல ஒரு சின்ன கடுகு மத்திய சொல்ல போல ஒரு மதுரா புடிங்க 152 அரசாணையை ஒரு சட்டமா போட்டுக்கிறாங்க. கணக்கெடுத்துக்காங்க. 144 சட்டங்களை சுருக்கி 4 சட்டங்களாக போட்டு 152 சட்டங்களாக அரசாணை போட்டிருக்குது. இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம் தெரியுங்களா? இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம். தொழிலாளிகளுக்கு வாழ்வாதாரத்தையோ கல்வியோ பொருளாதாரத்தையோ புலிதாண்டு பதிக்கக்கூடியது. இது ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனமா கேட்டுக்கணும் தோழா. 44 சட்டமாங்கிறது ஒண்ணு ரொம்ப மோசமான சட்டம். தொழிலாளிக்கு உழைத்த ஊதியத்தை வீட்டுக்கு கொண்டு போக கூடாதுங்கிறது 44 சட்டம் சொல்லுது. நீ செத்தா எனக்கு பொறுப்பு இல்லை, நீ கையெழுத்து போட்டு வேலைக்கு வர்ற வரைக்கும் முதல்ல அரசாங்கம் பார்த்துக்கும். இன்னைக்கு நீ கையெழுத்து போட்டு வேலைக்கு வரும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த தொழிலாளிக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. 44 சட்டம் சொல்லுது. புரிஞ்சுங்களா? 44 சட்டம் சொல்லுது ஒரு தொழிலாளிக்கு. அதே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரத்தில் என்ன ஆனாலும், நீ செத்து சுண்ணாதான் ஆனாலும் நான் 44 சட்டம் தான் கையில எடுப்பேன்னு சொல்லுது. இது இங்க மட்டும் நடக்கல. அனைத்து துறைகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு துறைகள் அனைத்தும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளும் சரி, காவல்துறைகளையும் சரி, அனைத்தையும் தனியாருக்கு தாரை வார்த்து வித்து தின்று கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் தான் உண்மை. அனைத்து துறைகளையும் வித்து தின்று பஞ்சம் தித்து கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசு மாநில அரசு. இதுதான் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். சட்டங்கள்ங்கிறது சாதாரண தோழா. சும்மா சட்டம்ங்கிறது ஒரு பொருட்டாக நினைச்சுக்க வேண்டாம். அருமையான சட்டங்கள் தெரியுமா? மிகப்பெரிய அம்பேத்கர் கால்மாஸ் போட்ட பெருமையான சட்டங்களை இன்னைக்கு காலில் விதித்து கொண்டு போட்டுக்கொண்டு இருக்கிற அரசாணைய சட்டங்களா போட்டிருக்காங்க. தொழிலாளிகள் நமக்கு தெரிஞ்சுக்க வேணும். காலையில தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போய் வீடு வந்து சேர்ற வரைக்கும் தமிழக அரசுடைய அரசு ஊழியர்கள் நம்ம, மாநகராட்சியின் அரசு ஊழியர்கள் நம்ம, மத்திய அரசின் அரசு ஊழியர்கள் நம்ம, இது அத்தனை அவங்க பொறுப்பு. ஆனா இன்னைக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ செத்தாலே எனக்கு கவலை இல்லை. எப்படி? நீ செத்தாலே எனக்கு கவலை இல்லை. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. நான் மீண்டும் மீண்டும் நான் பதிவிடுவேன். தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் தொழில் முனைவர்கள் ஆக்குவார்கள் சொல்லியிருந்தாரு. மகிழ்ச்சியான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த தொழில் முனைவர்களை வார்த்தையை எப்படி பயன்படுத்திக்கன்னு கேட்டீங்கன்னா, நீ குப்பையை வலிக்காத, மண்ணை வலிக்காத, நீ போய் மலத்தை வலின்னு மலம் வலிக்கிற வண்டி கொடுத்துருக்காரு.
தொழில் முனைவர்ங்கிற வார்த்தை என்ன? ஒரு தூய்மை பணியில தொழில் முனைவர் வார்த்தையை உருவாக்கணும்னா அவனுக்கு ஒரு தனியார் பஸ்ஸை கொடு, ஒரு டெம்போவை கொடு, இல்லை 2 ரயில் பெட்டியா குடியா, அவன் முன்னேறி போட்டு. நீ ஏன் அந்த சமூகத்துக்கு அந்த தொழிலாளிக்கு மீண்டும் மலமளிக்கிற வண்டியவே கொடுக்குற? இதை நம்ம கேட்க வேண்டிய விஷயம். இது அந்த 152 சட்டத்தில் இருக்கு, 44 சட்டங்களை சுருக்கி 4 சட்டத்திலையும் இருக்குது. புரியுதுங்களா? இதை நம்ம கவலைப்படிக்க வேண்டிய விஷயம். தொழில் முனைவர்ங்கிற வார்த்தையை வந்துட்டு பெரிய கார்பரேட் முதலாளிகள் அவர் உருவாக்குறாங்க. அந்த வார்த்தையை சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிலாளிகள் எல்லாத்தையுமே அத்த கூலி, அடிமை கூலி, அனாதை கூலிகளாக குறைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஊதியம் கொடுக்க மறுக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு, இருட்டு அரசாங்கமும் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் தொழிலாளிகளை, இந்திய தொழிலாளிகளையும் மாநில தொழிலாளிகளையும் கடுமையாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இதை ஒட்டி இந்தியா முழுவதும் வரக்கூடிய மாதங்களில் மிகப்பெரிய வேலை நிறுத்தம் தமிழக அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கடுமையான போராட்டத்தை நடத்துவோம். தொழிலாளியை காப்பாற்றுவோம், தொழிலாளி விடிவெளிக்கை காப்பாற்றுவோம், கல்வியை உரிமையை காப்பாற்றுவோம், பொருளாதாரத்தை உரிமையை காப்பாற்றுவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய நம்ம போராட்டத்திற்காக வாழ்த்துறை வழங்க மரியாதைக்குரிய திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் பேச அழைக்கின்றனர். தொடர்பாகவும் சம்பள ரசீது வழங்க கோரி நம்ம அதே போல் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது போல பணி நிரந்தரம் செய்ய கோரியும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி நாம் ஒரு கடிதம் கொடுத்து டிரைவருக்கு ஒரு 3 நாள் போராட்டம் கொடுத்துருக்குறாங்க, இதன் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 5ஆம் தேதி கடிதம் கொடுத்தோம். இந்த கடிதம் வாங்கின பிறகு மாநகராட்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் மாநகராட்சிக்கு போய் வாங்கினோம். மாநகராட்சி அதிகாரிகள் கமிஷனர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதனுடைய முடிவுகளை போடுறதுல கமிஷனர் உங்கள் கோரிக்கை எல்லாமே நாங்கள் நிறைவேற்றி தர்றான்னு சொன்னாங்க. நாங்களும் நிறைவேற்றி தர்றாங்க எழுத்துப்பூர்வமாக கேட்டோம். நான் நாளைக்கு நைட் அனுப்பிடுறேன், காலையில் அனுப்புகிறேன். காலையில் அனுப்பி அடுத்த நாள் கொடுக்க நாங்களாம் கோர்ட்டுக்கு போயிட்டோம். தொழிலாளர்கள் போகிறாங்க, தொழிற்சங்க தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் போகிறாங்க. போகும்போதெல்லாம் டைப்பிங் இருக்குது, எழுத்து பிழை இருக்குது, கமிஷனர் கையெழுத்து போடல இப்படி சொல்லி எத்தனை நாள் 1 மாதம் 5ஆம் தேதி நடக்கிறது. இது ரொம்ப ஆராய்ச்சி. 1 மாதமாக ஒவ்வொரு தொழிற்சங்க தலைவர்களும் போய் நாம் அங்கே பதில் கேட்டோம். இப்போ அவசரமாக ஒரு சம்பள பில் அனுப்பியிருக்கிறாங்க. அது எத்தனை பேருக்கு வந்திருக்கு? எல்லாருக்கும் வரல. எல்லாருக்கும் வந்திருக்கா? சம்பள பில் அனுப்பியிருக்காங்களா? ஒரு சிலருக்கு மட்டும் அவசரமாக பேர் இல்லாமல் பாருங்க இது மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி அனுப்பியிருக்கிறாங்க, இது அவசரமாக அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்னா பேர் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன எப்படி போட்டிருக்காங்கன்னா அடிப்படையில் டிரைவர்களுக்கு போட்டிருக்காங்க 24,000 ரூபாய் சம்பளம். ஆனால் எப்படி இஎஸ்ஐ, பிஎஃப், முதலாளியோட பங்கு, தொழிலாளியோட பங்கு யாருடைய சம்பளத்தை கொடுத்துக்கிறாங்க? தொழிலாளியோட சம்பளத்திலேயே முதலாளி பங்கையும் கொடுத்துக்கிறாங்க. இது எந்த கொஞ்சம் நியாயம்னு கேட்டோம். அவசரமாக இன்னைக்கு ஸ்ட்ரைக் நடக்காங்கிறதுனால அவசரமாக சம்பளத்துக்கு போட்டுக்கலாம். அதனால் இன்றைக்கி நாங்கள் என்ன லெட்டரை அனுப்பி எழுதியிருக்கிறோம்னா, ஐயா போன முறை நாங்கள் 5ஆம் தேதி கொடுத்த லெட்டரை அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கல, அதே லெட்டரை இப்போ திருப்பி கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க அப்படி சொன்னால் தான் நாங்கள் போவாங்க. இப்போ கலெக்டர் பார்த்து போகிறோம், அது என்ன எழுதியிருக்காங்கன்னு படித்து காமிச்சிட்டேன். இதைத்தான் இப்போ கொடுக்க போகிறோம். சரிங்களா? உட்காருங்க. திரும்பி நம்ம இன்றைக்கி நம்ம முடிவு தெரியாமல் போகிறது இல்லைங்கிறது ஒன்று. நம்ம முடிவு கிடைக்காம யாரும் நடந்துட்டு போகக்கூடாது. சரிங்களா? நாளைக்கு என்னனாலும் இங்கே தான் இருப்பான். உறுதியாக இருப்போமா இல்லையா? உறுதியாக இருப்போம். போராட்டத்தை வெற்றி பெறாமல் நம்ம எதுவும் போக மாட்டோம். சரிங்களா? மரியாதைக்கு நம்ம அந்த போராட்டத்தை வாழ்க்கை மரியாதைக்கு கவிஞர் ரகுபதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையை வழங்குவாங்க. மினிமம் வேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி 7 வருஷம் கிட்டத்தட்ட 14 போராட்டம் 3 கலெக்டர் சார் கிட்ட சார் நீங்கள் அன்றைக்கி 5ஆம் தேதி போனதுக்கு நாங்கள் போய் பேசினாங்க. பேச்சுவார்த்தை மினிமம் வேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
கலெக்டர் கமிஷனர் என்ன சொல்றாரு, 487 ஆனால் சேலரி பார்த்தீங்கன்னா அதாவது போன வருஷம் 2023 டிஏபி வந்து லெட்டர் கொடுக்குற வரைக்கும் ஆதார் கார்டு அனுப்பிட்டு அவங்க வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் அந்த லெட்டர் வந்து பேச மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் யூனிவர்சிட்டி இந்த 8550 ரூபா வந்து என்ன இதில் பேசிக்கில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். நாங்கள் 13,000 பேசிக்கிறோம். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் கூட நீங்கள் வந்து மினிமம் பேஜஸ் வந்து 13,000 எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து மினிமம் பேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் அன்றைக்கி வந்து நான் உடனே ஃபர்தராக கார்பரேஷன் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கார்பரேஷன் பேச்சுவார்த்தை கமிஷனர் விதமாக அவங்கள இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி தரோம்னு சொல்லிட்டு மினிட்ஸ் கார்டு தரேன். மினிட்ஸ் கார்டு அன்னைக்கு ஒரு மாதமாக ஒவ்வொரு சங்க தலைவர்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு போல ஏசி சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை தீர்க்கிறது யாருங்க? பிரச்சனை நிர்வாகம் அவங்க தான். இது வந்து ஒரு வருஷம் போன வருஷம் போராட்டம் லெட்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. கான்ட்ராக்ட் சாப்பாடு கொடுக்குறாங்க வந்து எப்படி நமக்கு வந்து மாநகராட்சி கொடுத்துருக்காங்க, திருப்பூர் மாநகராட்சி கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் நகராட்சியில் முனிசிபல் 22,000 கொடுத்தாங்க. ஆனால் மாநகராட்சியில் வந்து இந்த லெட்டரை வந்து அப்படியே மறைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இது சேலரி 6 மந்த் வச்சு போராட்டம் இது எத்தனை முறை சார் அப்படியே நீங்கள் போராட்டம் பொதுமக்கள் தான் ஆமாங்க சார். நாங்கள் இல்லைங்க பொதுவும் இல்லைங்க சார். நாங்கள் சாதனை ஆமாங்க சார். உதவி பண்ண நீங்கள் போராட்டம் பண்ணி பொதுமக்களை ஆமாம் சார். இல்லைங்க சார் போராட்டம் இல்லைங்க சார். போராட்டம் சார் பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 7 வருஷமா அந்த மினி மேட்ச் போய் போராடிட்டு இருக்கோம். பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னா மினி மேட்ச் நேற்று இந்த வெள்ளிக்கிழமை 4 மணி வரைக்கும் வந்து மினி மேட்ச் 62 ரூபா சேலரின்னு சொல்லி கமிஷனர்லேருந்து டிசிலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. 4 மணிக்கு மேலே இது இருப்பாரு. அது கான்ட்ரிபியூஷன் வந்து பிஎஃப் டபிள்யூ எல்லாம் எங்கள் கிட்டே பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நாம் சில இதில் தப்பு. 2 பிஎஃப் 2 இஎஸ்சி எங்கள் கையில் பிடிக்கிறாங்க. எங்கள் சேலரி ஏற்று எல்லாமே பிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட் செய்யுதுங்க. அதெல்லாம் எல்லாமே பிடிக்கிறாங்க. அது அதே மாதிரி சார் எங்களுக்கு வந்து ஒரு டீ கடையில் வேலை செய்யறதுக்கு 15,000 மினி பேஜஸ் பேசிக்கு. ஆனால் எங்களுக்கு 8,000 சாப்பாடு எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறீங்க? பண்ணி பண்ணுங்க சார். கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அதாவது எங்களுக்கு மினி பேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க சார். இது ஃபைனல் போராட்டம் மட்டும் பேசுறது தலைமையில் இந்த இதுக்கு நாங்கள் வந்திருக்கேன் சார். எங்களையும் கார்பரேஷன் தலைமையில் நீங்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாதான் சார் உங்களுக்கு தலைமையில் பேச்சுவார்த்தை கொடுத்துட்டீங்க. வெயிட் பண்ணிட்டு இது பண்ண சார் அவரை நீங்கள் வந்து போராட்டம் இது பண்ணிட்டு இருந்தால் கலெக்டர் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா 77 ரூபா வேட்டஸ் வரும். பேசுகிறேன் டிஸ்கஸ் பண்ணுறேன். போராட்டம் எல்லாரும் கொடுத்துருக்கீங்க. பேசுவோம் கார்பரேஷன் சார் நீங்கள் பேசணும் சார். அவங்க கிட்ட பேச முடியாது. டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். கார்பரேஷன் சொல்கிறோம். வீடு சம்பந்தம்
இது லெட்டர் கொடுத்து 2 மாதத்துக்கு நம்ம வந்து ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. எங்கேயுமே வீடு வாங்குறீங்க ஆதாரில் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. உடனே அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் மினிஸ்டர் வந்து மந்திரி தரவாங்கிறாங்க. அப்படி தரேன் அது என்ன? அனைத்து தொழிலாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உங்கள் உரிமை போராட்டம் இது. டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர் சங்கம் சார்பாக 11 சங்கம் சேர்ந்து இன்னைக்கு போராட்ட காலத்தை நடத்தியிருக்கிறோம். ஏன்னா போன மாதம் 5ஆம் தேதி சம்பளத்துக்காக இதே இடத்துல இதே மாவட்ட ஆட்சியாளர் மூலியமாக தான் மீட்டிங் நடத்தப்பட்டது. டிரைவர், ஓட்டுநர், கிளீனர், கார்டன் பணியாளர் எல்லாருமே சேர்ந்து சம்பளம் குறைவாக இருக்குது. அரசாணை 62 படி சம்பளம் வழங்கணும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி, இதுதான் அம்பேத்கர் சட்ட புக்கில் இருக்குது. சட்டத்தில் இருக்கிறத நாங்கள் கேட்குறோம். அம்பேத்கர் எழுதின சட்டத்துக்கு எதிராக மாநகராட்சியிலும் நிர்வாகத்திலும் தமிழக அரசிலும் தொழிலாளிக்கு உரிய சட்ட ரீதியாக சம்பளம் கிடைக்கவில்லை. ஒரு டீ கடையில் ஒரு தொழிலாளி வேலை செஞ்சால் 15,000 சம்பளம். ஆனால் இந்த வேலை ஒரு புனிதமான வேலை, புனிதமான ஒரு தேசத்தில் வேலை. இந்தியா நாட்டில் கொரோனா குடிநோய் வரும்போது இந்த மக்களை தான் பணியாற்றினார். எத்தனையோ அதிகாரி வெளியே வர முடியாத சூழ்நிலை. மக்கள் இருட்டில் இருந்த மக்கள் எல்லாம் கொரோனா டயத்தில் மக்களுக்காக இறந்து போனால் போனதை தொட முடியாதுங்க. கொரோனாங்கிறது ஒரு கொடி நோய், பயங்கரமான நோய்ங்க. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வெளியே விட்டு போகும்போது எங்கள் மனைவி, எங்களை தொழிலாளி மனைவியெல்லாம் வீட்டுக்கார சொந்த பசங்களாம் கேட்குறாங்க, கொரோனா வந்துருச்சு, நீங்கள் மட்டும் தூய்மை பணியாளர் போகிறீங்க. மக்கள் பணத்தில் தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் நாங்கள்லாம் சம்பளம் வாங்குகிறோம். இந்த உயிர் போன அந்த மக்களுக்காக போனதுக்காக தூய்மை பணியாளர் இந்த இந்தியா தேசத்தில் கொரோனா கொடிய நோயில் வந்து கொரோனா பணிபுரிந்தோம். கொரோனா வேலை செஞ்ச தொழிலாளிகள், தூய்மை பணியாளர் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு தியாகமான ஒரு வேலை. நரகத்தை பிய நாங்கள்றோம். ஆனால் எங்களுக்கு உரியான சம்பளம் இல்லை. மாவட்ட ஆட்சியாளர் அறிவித்தது 725 ரூபா. போன வருஷம் 720 ரூபா. இந்த வருஷம் 755 ரூபா வரும்னு. ஏன்னா இவங்க சம்பளமே வந்து 15,500 ரூபா சம்பளம் போட்டுருக்காங்க. பிஎஃப் பணம் பிடிக்கிறாங்க. எங்கள் பணத்தை பிஎஃப் பிடிக்கிறாங்க. அவங்க ஒரு 1000 ரூபா போடணும், நாங்கள் ஒரு 1000 ரூபா போடணும். 2000 ரூபா போட்டால் பிஎஃப் கணக்கில் வரும். எங்ககிட்டே டபுளாக பிடிச்சிக்கிறாங்க. இது எப்படி நியாயம்? இது திருட்டுத்தானம் அல்லவா? இஎஸ்சி கார்டில் வந்து வருஷத்துக்கு 8000 ரூபா பிடிக்கிறாங்க. எங்கள் வார்டில் ஒரு அம்மா தொழிலாளி வந்து இஎஸ்சி கார்டுக்கு போகுது, சவுந்தரன் அம்மா. அந்த அம்மாவுக்கு இஎஸ் கார்டு போனால் இஎஸ் கார்டு செல்லுல அது இஎஸ் கார்டு இருக்குது, பணம் இல்லைங்கிறாங்க. எப்படிங்க? டூப்ளிகேட் கார்டு அது இஎஸ்சி கார்டு. அது மத்திய அரசு கார்டு அல்லவா, பாரத பெருமை திட்டத்தோட கார்டு அல்லவா? அதுல ஊழலுங்க. பாரத பெருமை திட்டத்துல இஎஸ்சி பணத்துல ஊழல் 2 கோடி ரூபா பணம் வந்து இஎஸ்சி மருத்துவமனைக்கு அதிகாரி கிட்ட போல. அவர்கிட்ட நாங்க கேட்கிறோம். அவர் பேர் கார்த்திக் சார். நான் நேரடியாக கேட்கிறேன், இஎஸ்சி பணம் எங்களை சம்பளத்தை பிடிக்கிறீங்க, எங்கெங்க காட்டுங்கன்னு கேட்டா, நான் டிமாண்ட் எழுதியிருக்கிறேங்க, பேங்க்ல அவன் பணத்தை ஜப்தி பண்றதுக்கு ஆர்டர் எழுதியிருக்கிறாங்கிறாங்க. ஆனா இஎஸ்சி மருத்துவம்ல அதிகாரி பணமே வரலங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அநியாயம் இல்லைங்களா? அதனால எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து தொழிலாளிகளே ஒன்று சேர்ந்தாதான் காட்ட முடியும். ஏதோ ஒரு 4 தொழிலாளி போராடிட்டு இருக்காங்க, ஒரு 10 சங்கம் போராடிட்டு இருக்கிறாங்க, அப்படி இல்லை. தொழிலாளி இருந்தா தொழிற்சங்கம், தொழிலாளி தான் தொழிற்சங்கம். ஏன்னா இதுல பூரா தூய்மை பணியாளர் குழந்தைங்க வேலையில் இருக்கிறவங்க சங்கத்தில் இருக்கிறாங்க. இப்ப எங்க அம்மா ஒரு தூய்மை பணியாளர், நானும் ஒரு தூய்மை பணியாளர், நான் ஒரு டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணி சங்கத்தோட மாவட்டத்தில் இருக்கிறேன். இந்த தொழிலோட வேதனை, கண்ணீரும் தப்பரம் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா அதோட இருக்கிறேன். இப்போ ஒரு பெண்ணு ஒரு கல்யாணம் பண்ண வைக்கிறோம், 10 பொண்ணு நகை போடணும். நகைவளா 75,000 ரூபாய், 75,000. இவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்க முடியுமா? சம்பளத்தை வந்து இப்படி மறுக்கப்படுதுன்னு தமிழக அரசு வந்து இந்த கான்ட்ராக்ட் எதுக்குங்க நான் கேட்குறேன்? கான்ட்ராக்ட் எதுக்கு? நேரடியாக மாநகராட்சி சம்பளம் வந்து தமிழக அரசு மாநகராட்சி சம்பளம் நேரடியாக கொடுத்துட்டா எல்லா தொழிலாளியும் நல்லா இருந்துருப்பாங்கண்ணே. கால கூலி பணியாளர் வந்துருவாங்கண்ணே. 24,000 சம்பளம் வந்துருச்சானே, எஸ்ஆர் ஓபன் பண்ணிடுவாங்க. ஆட்சிக்கு நல்ல பேர் வருமானே. இதே தமிழக முதலமைச்சருக்கு தெரியாதா? ஏன் தமிழக முதலமைச்சருக்கு ஐஎஸ் ஆபீசர் உளவுத்துறை சொல்ல மாட்டேங்கிறாங்களா? ஏன் இது மாதிரி பண்ணுங்க? தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நிரந்தரம் பண்ணீங்க. நிரந்தரமான சொல்லி போட்டு 152 ஆணை இருக்காருங்க, ஜீவோ போட்டிருக்காங்க. 152 ஆணை. இந்த கொரோனா கொடி நோயில இந்த மக்களுக்காக பாடுபட்ட மக்கள், அவன் கணவன் மனைவி ஆட்சியின் விபத்துல மரத்துல இறந்து விட்டா அந்த குழந்தை இன்னைக்கு ரோட்டில பிச்சை எடுக்குதுங்க. ரோட்டில 10 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்ச குழந்தைக்கு பாரிசு வேலை இல்ல.
உங்க குழந்தைக்கு வாரிசு எங்க துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கீங்க. அப்ப எங்க குழந்தைங்க வாரிசு வேலை தூய்மை பணியாளருக்கு கொடுக்க கூடாதா? இவங்களை தூய்மை பணியாளர் ஒப்பந்த பணியாளர் நிறுத்தம் பண்ணக்கூடாதா? இதுதான் திமுக மாநகராட்சியா? பலமுறை நான் இந்த மாதிரி போராட்டம் கேட்கும் போது எனக்கு பல எதிர்ப்பு வருது, பல பிரச்சனை வருது. ஆள் விட்டு கூட அடிச்சு கொள்ளுவாங்க, பைக் விட்டு ஏற்றுவாங்க, ஆள் விட்டு போடுவாங்க, ரபடித்தனம் போடுவாங்க. இந்த மாதிரி நடக்கு. உக்கரத்துல எங்க வீடும் கூட அங்கதான் நாங்க குடியிருந்தோம், 16 குடும்பம். இங்க மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்காக உங்களுக்கு நாங்க போராடிட்டு இருக்கிறோம். என்னங்க, எங்க 16 குடும்பம் அங்கதான் இருந்திருக்குது. வீடு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் குடியிருந்துக்கிறோம், வீடு இல்லைங்கிறாங்க. உங்களுக்காக போராடி எங்களுக்கு வீடு இல்லைங்கிறாங்க. தொழிலாளியோட உரிமையை பேசி பேசி சொந்த வீட்டு இல்லைங்கிறாங்க. வீட்டு இழந்தாலும் பரவாயில்ல, எங்க உயிர் இழந்தாலும் பரவாயில்ல, இந்த தூய்மை பணியாளருக்கு தடுச்சு மூச்சு உள்ள வரை நாங்க வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். அதுதான் தொழிற்சங்க அம்பேத்கர் எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தார். 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஒவ்வொரு தலைவரும் பத்திரிகை ஆசிரியர் கேட்கிறார், எல்லா தலைவர் தூங்கி விட்டாரு, நீங்க முட்டிய என் மக்கள் என்னைக்கு முழித்து கொண்டு போராடுகிறாரோ அன்னைக்கு தூங்குவேன். இன்னைக்கு அந்த மக்கள் அனைத்து மக்கள் மத்தியில அம்பேத்கர் தூங்கி கொண்டு இருக்கிறார். நாங்க முழித்து கொண்டு போராடிட்டோம். சட்ட புக்கில் எழுதுறாரு அம்பேத்கர். என்ன சொல்றாரு? 8 மணி நேரம் சட்டத்தையே 12 மணி நேரம் ஆக்குனாங்க. அப்ப சில சங்கங்களை கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணாலும் 12 மணி நேரம் சட்டத்தை மாத்தினாங்க. இப்படி மாத்தி சட்டத்தை அமைச்சாங்கன்னா எப்படிங்க? கலைஞர் ஐயா வந்து 2000 பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு, 1000 பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு. தமிழக முதலமைச்சர் ஒரு 10,000 பேருக்கு வேலை தரணுமே, ஏன் தர மாட்டீங்க? இந்த மக்களோட பணம், மக்கள் வரி கட்டுறாங்க, பொதுமக்கள் வரி கட்டுறாங்க, வீட்டு வரி கட்டுறாங்க, சொத்து வரி கட்டுறாங்க, தண்ணி வரி கட்டுறாங்க, எல்லாத்தையும் அந்த பணத்தை தானே சம்பளமா நாங்க கேட்கிறோம். உங்க பணத்தை கேட்கறோமா? இல்ல உங்க வீட்டுல சம்பாரிச்சு நாங்க கேட்கறோமா? இல்ல நீங்க காடு வெட்டுறீங்களா, விவசாயம் பண்றீங்களா, உங்க சொத்தையே கேட்கிறோம். மக்கள் பணத்துல மக்கள் வேலை நாங்க செய்யறோம், எங்களுக்கா கொடுக்க கூடாதா? இது எந்த விதத்துல நியாயம்? அதனால டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர் சங்கம் உங்களோட எப்பொழுதும் போராடும். அனைத்து தொழிலாளர்களே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் முடிவில்லைனால் அனைத்து வார்டுகள தலைவர்களும் தொழிற்சங்கம் நிர்வாகிகளும் வேலை சேர்ந்து கலெக்டர் ஹவுஸுக்கு மீண்டும் இங்க வரணும். 4 மணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை இங்க நடக்கின்றது. பேச்சுவார்த்தை ஒத்து வரலைனால் இந்த சென்னை மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சியில இந்த சிறையை தூய்மை பணியாளர் நிறைப்பான்னு சொல்லு. ஜெய் ஹிந்த். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி